தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்டை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம வீடியோஸில். அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் நாங்கள் செக் பண்ணணும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை க்ரியேட் பண்ணும்போது 2 நபர் சேர்ந்து கிரியேட் பண்ணுறது தான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். அந்த ஃபேர்மில் ஒரு ஆவணம் ரெடி பண்ணும்போது அதில் எதெல்லாம் முக்கியத்துவமாக வேணும், அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன, அந்த டிராஃப்டிங்கில் பார்க்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தவிர இதுக்கு அடிஷ்னலாவோ இதுலேருந்து நீக்க வேண்டியதோ அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி Q2 வியாபார ஒப்பந்தம், தட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இந்த டீடில் தென் என்ன மாதிரியானலாம் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்லையும் இருக்கா மாதிரி அவங்களோட யார் இப்போ 2 நபர் இருக்காங்க. ஸோ முதல் நபர் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், முதல் பார்ட்டி அண்ட் தென் இரண்டாவது பார்ட்டி. முதல் பார்ட்டியோட நேம், அவங்க அட்ரஸ் டீட்டெயில், ஆதார் நம்பர், ஐடி ப்ரூஃப், மொபைல் நம்பர் எல்லாமே. ஸோ இன்று முதல் இந்த முதல் பார்ட்டி என்று அழைக்கப்படுவார் இந்த ஃபஸ்ட்டு பர்சன். செகண்ட் பர்சனோட டீட்டெயிலையும் அவருடைய நேம், அட்ரஸ், அந்த அடையாள அட்டை, அந்த வந்து கைபேசி எண் எல்லாத்தையுமே கொடுத்து இவரை வந்து ரெண்டாவது பார்ட்டி என்ன இந்த டீட்டில் வந்து நம்ம அழைக்கப்படுறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே வரோம். நாம் இது தட் இஸ் வந்து இந்த பர்டிகுலர் டீட்டில் என்ன வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த கூட்டு வியாபார ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால் இந்த 2 பேருக்கும் சேர்ந்து. ஸோ இப்போ சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல நாம் இரு பார்ட்டிகளும் விலாசத்தில் எந்த விலாசத்தில் நீங்கள் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸோ வியாபார நிறுவனம் எந்த இடத்துல துவங்க போகிறீங்க, அந்த இடத்தோட டீட்டெயில் இதோட வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டையும் இதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடத்தோட டீட்ஸ் என்ன, அக்ரிமெண்ட் போட்டாச்சா, 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் பண்ணியாச்சா, அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸை அந்த அட்ரஸ் டீட்டெயிலை இதில் வந்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன, எந்த தேதியிலிருந்து நம்ம இருவரும் கூட்டு வியாபாரம் நடத்த வர வேண்டி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி முதல் பார்ட்டி எவ்வளோ தொகை போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த நிறுவனத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா மதிப்புனா முதல் பார்ட்டி ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு, ரெண்டாவது பார்ட்டி 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. இதுதான் வந்து கம்பெனியோட கேபிட்டல் அமௌண்ட், அதாவது வந்து முதலீடு தொகை. அப்போது முதல் பார்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காரு அதையும் மென்ஷன் பண்ணணும், இரண்டாவது பார்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தம், ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன், மொத்த முதலீடு எவ்வளோ. ஸோ 2 லட்ச ரூபா இஸ் அ கேபிட்டல் அமௌண்ட் ஃபார் த கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியோட முதலீடு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது 2 லட்சம். யார் யார் எவ்வளோ போட்டிருக்கா அப்படின்றதையும் இதில் நம்ம தெரிவிச்சிடறோம். இப்போது இந்த 2 பார்ட்டிகளும் மேற்படி ஸ்தான பணத்தை நமது நேரடி பொறுப்பில் கூட்டாக, அதாவது 2 பேரும் சில கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். இந்த கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதில் அதுலேருந்து எடுக்கிறது இருந்தாலும் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுக்க முடியும். 2 பேர் சம்மதத்தோடு தான் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். ஸோ அதற்கான அந்த தொழில் விருத்திக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோமோ அதை வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யணுன்றத இதை வந்து சொல்லிடும். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வரவு செலவு கணக்கு, வங்கி கணக்காக இருக்கட்டும், ஒரு வரி கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு பேங்க்குக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக தான் சொல்லும் 2 பார்ட்டிகளும் கையொப்பமிட்டு வங்கியில் இருந்து தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுனாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயம் செய்யனாலும் சரி, அந்த விஷயம் வரவு செலவு கணக்கு, வரி, வங்கி சம்மந்தப்பட்ட எதுனாலும் 2 பேரும் சேர்ந்து செய்யணுன்றதை இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். அதே மாதிரி முதலீடு தொகை தேவைப்பட்டால் வெளியிலிருந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க, ஸோ வட்டிக்கு கடன் வாங்குறீங்க, அப்போது விதிகளுக்கு உட்பட்டு கடன் வாங்கணும். அதாவது ஒரு எவ்வளோ கடன் வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் இதில் வந்து சொல்லியிருக்கீங்க, அதுக்கு விதிகளுக்கு உட்பட்ட கடன் தான் வாங்கணும். அந்த கடனையும் 2 நபருக்கும் தெரிந்து வாங்க வேண்டும், 2 நபரும் கையொப்பமிட்டு வாங்க வேண்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எப்படி ஆகும்னா,
ஒருத்தர் வாங்கிடுவார், இன்னொருத்தர் வந்து அதற்கு வந்து தெரியாமல் வாங்கி அவர் எடுத்துட்டு அந்த நிறுவனத்தை விட்டே ஓடி போயிடுவார். ஸோ அவர் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்லை இன்னொருத்தர் வாங்கிட்டு இன்னொருத்தர் கட்டுற மாதிரி நிலைமையாயிடும். ஸோ இந்த மாதிரியான சில வழக்குகள் வந்து நிறைய வந்து சேரும். ஸோ அப்போ வந்து இதில் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிடும், ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் வாங்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு கடனாக இருந்தாலும் இருவரும் சமர்ப்பித்து, அதாவது சேர்ந்து தான் இதை வந்து வாங்கணுன்றதையும் தெளிவாக இதில் வந்து சொல்லிடணும். ஸோ இது அப்போ தான் வந்து பை லீகலாக நம்ம சில ஆக்ஷன்ஸ் வந்து இன்னொரு நபர் மேலே எடுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த வார்த்தைகளையும் இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை இரண்டு நபரும் உள்ளே இருந்தோ வெளியில் இருந்தோ நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அதுவும் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பார்ட்னருக்கும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இல்லாதவோ இல்லை தெரியாத விஷயங்களை செய்யக்கூடாது. ரெண்டு பேரோட சமரசமாக இரண்டு நபரும் சேர்ந்து செய்ய வேண்டும், ஒப்புக்கொண்டு செய்ய வேண்டும்ன்றது தான் இதோட மெயின் மேட்டர். அதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அந்த விஷயங்கள் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போது ஒவ்வொரு வருடமும் நிதியாண்டு முடிவில், அதற்கு கிட்டத்தட்ட மார்ச் எண்டில் நம்ம அந்த வரவு செலவு கணக்கை பார்த்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, லாப கணக்கை பிரித்தலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விகிதத்துக்கு லாபத்தை பிரிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பேரும் வந்து 50-50 எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து 25% எடுத்துக்கலாம், மீதியெல்லாம் கேபிட்டல் அமௌண்ட்டாகவே இருக்கட்டும், கம்பெனி நிர்வாகத்துக்காகவே இருக்கட்டும், அது வந்து நம்மளோட விருப்பப்படி இந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வைக்கலாம். ஸோ அது என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றதையும், ஒன்றாவது பார்ட்டி எவ்வளோ விரும்புகிறார், இரண்டாவது பார்ட்டி எவ்வளோ விரும்புகிறார் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஸோ நாம் இருவரும் பெயரில் செய்து ஒருவர் தொழில் போன்ற மற்றொரு தொழில் நிறுவனத்தில் நம் இருவரும் யார் ஒருவர் தனித்தோ அல்லது மற்றவர்களோட சேர்ந்தோ எப்பொழுதும் செய்வது இல்லை என்று ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் சொல்லிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பேராவில் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி இதில் சொல்லியிருக்க அனைத்தையும் வந்து பங்குதாரர்களாகிய நாம் இருவரையும் கட்டுப்படுத்தும். ஏன்னா பிகாஸ் வந்து இதில் வந்து கான்சிக்வன்சி ஏற்படுது, சில வழக்குகள் வந்து வருது அப்படின்னு சொன்னால், அப்போது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஆக்ட் பிரகாரம் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளை வந்து பொருந்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து மென்ஷன் பண்ணுறோம். பிகாஸ் அப்போ தான் கான்சிக்வன்ஸ், அப்போ அதில் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணுன்றதும் அது சாரும்ன்றதை இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்குறோம். ஸோ எதிர்காலத்தில் கூட்டு வியாபாரம் புதிய கூட்டாளிகள், ஒருவேளை வந்து நீங்கள் புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்க போகிறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு இதுலேருந்து ஒருத்தரை நீக்க போகிறீங்கன்னா அதுக்கான ரெண்டு பேர் சம்மதம் வேணும். இன்னொருத்தர் இதுலேருந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தால் ஓய்வு பெறுற மாதிரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய கூட்டாளி உள்ளே வர்றதுனா ரெண்டு பேர் சைன் பண்ணி சம்மதித்தால் மட்டுமே அவர் இதில் சேர முடியும். ஒருத்தர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு சொன்னால் எத்தனை மாதத்துக்குள்ளே நோட்டீஸ் தரணும் இன்னொருத்தருக்கு, 1 மாதமா இல்லை 3 மாதமா அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன, பிகாஸ் சடனாக வந்து ஒருத்தர் வந்து போகிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து லாப கணக்கை பிரிக்க முடியாது. அப்போ அதனால் இத்தனை மாதத்துக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு மெயினான சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ இந்த டீட்டெயிலும் இதில் கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் தான் மெயினான இன்ஃபர்மேஷன். ஸோ இதன்படி மேற்கொண்ட அனைத்து விஷயங்களுக்கும் கீழ்கண்ட சாட்சிகளுடன் இந்த ஒப்பந்தம் வந்து தயாராகி உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சாட்சிகளோட சைன் பண்ணி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். இதுதான் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீட். உங்கள் கம்பெனி என்ன மாதிரியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்ன மாதிரியான ஒப்பந்தத்தில் நீங்கள் கம்பெனி உருவாகி இருக்கிறதுன்னு சொல்கிற டீடு வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கம்பெனியே வந்து உருவாகி இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி திஸ் டீட், நீங்கள் வந்து ஒரு வேளை அதாவது என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்பெனி நேமை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, அந்த நேம் ரெஜிஸ்டருக்கே நீங்கள் டீட் ரெடியாக இருக்கும். ஸோ டீடு வந்து ஒரு பேசிக் ஆகணும். ஸோ டீடுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட், நீங்கள் எந்த இடத்துல கம்பெனி வைக்க போகிறீங்க, ஒரு கம்பெனி பார்த்து அதோட அக்ரிமெண்ட், தென் டீட், தென் கம்பெனி நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், அண்ட் தென் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கேஸ் ஆஃப் காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன், பேட்டன்ட் ரைட் இருக்குன்னா பேட்டன்ட் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே உருவானது தான் ஒரு கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருந்துச்சுன்னா மெமரண்டம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, எம்ஓஎம் பண்ண போகிறீங்களா, இல்லை எம்ஓஎம் பண்ணுறீங்களா, இல்லை ஏஓஏ பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன அசோசியேஷன் லிங்க் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக்காக நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்த மாதிரி நான்
பார்ட்னர்ஷிப் டீடை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்கேஸ் ஒருத்தர் வந்து கேன்சல், ஒரு பார்ட்னர் மட்டும் பிரியறாரு இல்லை ஓய்வு பெறாருன்னா அதுக்கு என்ன டீட்டுன்றதையும் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.